நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டா? மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த நாடு எங்கெங்கு காணினும் சக்தியடா. ஆமாண்டா, அங்க இருக்கான், பாடுறா பாடுறா. மினுமலை பாரு. ஆமாண்டா, அங்க இருக்கான், பாடுறா பாடுறா. என்னடா கௌசி, டேய் நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருப்போம்டா. டேய் ஓவரா பண்றான்டா. இந்த கேம்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பீங்களா? இப்படி உட்கார்ந்து இருந்தே கேம்ஸ் விளையாடுவீங்கன்னா அப்பவே பாரதியாரு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு சொன்னாரு. முதல்ல கீழே வைடா. ஆதிரா, நீ டிசம்பர் 11 பாரதியாரோட பிறந்த நாள், உங்களுக்கு என்ன தெரியுமா? ஓ தெரியுமே, அதான் அப்பப்ப நம்ம மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்துல பட்டிமன்றம், பேச்சரங்கம், கவியரங்கு விழா எடுத்து ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருப்பாங்களே. ஆமா, அவங்க எப்போ ஏதாச்சும் புதுசா செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட் தான், அவங்க புதுசா பண்ணாங்க. ஆனா நம்ம தான் திருக்குறள், பாரதியார் கவிதைகள்னு மனப்பாடம் பண்ணி ஒப்புக்கிறத விட ஒன்னும் பண்ண மாட்டோம். நமக்கு உண்மையிலே பாரதியாரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா? இப்ப பாரதி நம்மோட இருந்தா எப்படி இருக்கும்? சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவருக்கு எத்தனை மொழி தெரியும் தெரியுமா? என்ன, ஒரு 6-7 தெரியுமா? போச்சு போ, அவருக்கு அப்பவே 32 லாங்குவேஜஸ் தெரியும். 32 மொழியா? பொல்லுக்கு ஒரு மொழியா? ஸ்கூல்ல பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஹிந்தி, ஜெர்மன்னு எதை படிச்சிருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலினிதாவது எங்கும் காணோம்னு தான் இப்போ உயிரோட இருந்திருந்தாலும் கவி பாடி இருப்பாரு. அட்லீஸ்ட் அவர் ரோப்ளாக்ஸாவது ஆடி இருப்பாரா? கரெக்ட், நம்ம கேம்ல இந்த ஜெர்மனி பையன் கிட்ட இருந்தாச்சு காப்பாத்திருப்பாரு. இவன் கெடுத்து விட்டான். வாய்ப்பில்ல ராஜா, அவர் 7 வயசுல கவி பாடினாரு, 13 வயசுல அரை சபையிலேயே பாடிட்டாரு. ஓஹோ, அதனாலதான் நீ வந்த உடனே ஓடு விளையாட பாப்பா பாடிருக்காருன்னு சொன்னியா? இப்ப வாட்சு புரிஞ்சுதா உனக்கு? அது மட்டும் இல்லரா, அவர் இப்போ இருந்திருந்தா விட்டுருவாரா? சுய ஒழுக்கம் இல்லன்னு நம்ம நாட்டு மக்களே எதிர்த்திருப்பாரு. படியா திருத்திருப்பாருடா. ஆனா என்ன, அப்போ நாட்டோட சுதந்திரத்திற்காக போராடினாரு, இப்போ நம்மளோட சுதந்திரத்திற்காக போராடுவாரு இல்லடா? வலிக்குதுடா. நான் என்ன யோசிக்கிறேன்னா,
நமக்கு பிடிச்ச ஸ்கூல் சொசைட்டி வேணும்னு ஒரு முழக்கமே போட்டிருப்பார்ல. டேய் அங்கிள் வேர் என்னடா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? அங்க ஒன்னும் வளவளெல்லாம் பேசல அங்கிள். பாரதியார் பிறந்த நாளுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, கொஞ்சமா சாப்பிட்டு பேசுங்க. நோப்பா, செவி கூடவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு பியப்படும்னு பாரதியாரே சொல்லிருக்காரு. அது திருவள்ளுவர் சொன்னடா, தெரிஞ்சா பேசு. சத்தம் போடாதீங்க, நான் மீட்டிங்ல இருக்கேன். எங்க நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாது. ஏய், அமைதியா பேசுங்கடா, அம்மா ஆபீஸ் கால்ல இருக்கா. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுங்க. அங்கிள் சமைக்கிறாரு. ஆன்ட்டி ஆபீஸ் கால்ல. பாரதியார் கேட்ட பெண் விடுதலை கூட கிடைச்சிருச்சு. ஏன், எங்களுக்கு கூட தான் விடுதலை கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே விட்டது இல்ல. இப்ப பாரு, கிச்சனுக்குள்ள போறோம், புடிச்சத சமைச்சு சாப்பிடுறோம். சத்தம் போடாம சாப்பிட்டு வேலையை பாருங்க. நமக்கு தான் இன்னும் கிளாஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கல. காலையில எழுந்திரிச்சோடனே கிளாஸ், ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கிளாஸ், ஸ்கூலுக்கு போனோடனே நிறைய கிளாஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே மறுபடியும் கிளாஸ், கிளாஸ் ஸ்கூலுக்கு கிளாஸ், கிளாஸ் ஸ்கூலுக்கு கிளாஸ், கிளாஸ் ஸ்கூலுக்கு கிளாஸ், கிளாஸ் ஸ்கூலுக்கு கிளாஸ், ரிப்பீட். ஒரு நாளைக்கு மட்டும் நான் 6 கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன்டா. டேய், ஸ்கூல்ல உடனே ஞாபகம் வருது. கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டாங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள சப்மிட் பண்ணணுமா? சாம்பல் நிறத்து ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பால் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் மன்றோம். ஆனா பாரு, இன்னும் இந்த ஜாதி மதம் எல்லாம் கேக்குறாங்க. ஆனா ஒண்ணுதான், நம்ம காலத்துல அவர் கனவை நிஜமாக்குவோம். சரி சரி, உணர்ச்சி வசப்படாத குட்டி பாரதி, உட்காரு. ஆனா ஒண்ணுடா, நீ இந்த பாட்டை பாடுறதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது, பாரதியார் மட்டும் இல்லடா, இன்னைக்கு வரைக்கும் மரபு கவிதை தான் எழுதிட்டு இருந்திருப்பாங்க. எப்படியா? காக்கை காகா ஹூகே, கூகை காக்கா காக்கே, கோக்குக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கை கைக்கு காக்கைக்கு கை கை ஹாஹா. இன்னொரு தடவை சொல்றா. வேணாண்டா, ஜிஸ்கு. டேய் கலக்குடா, இந்த செய்தியை எப்போ மறுபட பண்ண? ரொம்ப கஷ்டம்டா. பாரதி மட்டும் இல்லைன்னா நீ நான் யாராலையும் புது கவிதை படிக்கவோ எழுதியிருக்கவோ முடியாது. நல்ல வேலை, எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஈஸியான தமிழ் உரைநடையை பாரதி உருவாக்கினார். இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். இதெல்லாம் உனக்கு செட் ஆகல. இதெல்லாம் கௌசிக்கா செட் ஆகும். நீ ஓ மாடுலேஷன்ல சொல்லு. தனமும் இன்பமும் வேண்டும், அது தினம் தினம் வேண்டும். என்னடா மாடுலேஷனோட சேர்த்து உன்னோட பர்சனாலிட்டியெல்லாம் சொல்வ போல? தமிழ்ல மட்டும் அவர் புதுமை செய்தாரு. அவர் ஒரு தீர்க்க தரிசிடா. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்தோம்னு நதிநீர் இணைப்பு திட்டம் பற்றி பாடினார். ஆனா நம்ம இது இன்னும் செயல்படுத்தல. வான இறப்போம், கடல் நீரை இறப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெரிவோம்னு டெக்னாலஜிய பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. காசிநகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சில் கேட்பதுக்கோர் கருவி செய்வோம்னு வேற பாடியிருக்கார்ல. அப்போ நீ சொல்றது பார்த்தா அப்பவே செல்போன் பத்திலாம் யோசிச்சிருக்காரு. பாரதியார் இப்போ இருந்தாருன்னா பத்திரிகையாளராக சுத்தி நடக்கிறதெல்லாம் கிளிக்கு போட்டோ வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டிருப்பார்ல. ஆமா, அவர் கண்டிப்பா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்ஃபுளுசர் ஆகி நிறைய விழிப்புணர்வு படம் போட்டு புரட்சியே செஞ்சிருப்பாரு. காரு பங்களான் பெருசா செட்டில் இருப்பாரு. புத்தியும் நிறுத்துடா. இஸ் a very simple man. அவரு நம்மள மாதிரி அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்திருப்பாரு. கண்ணம்மா பால்கனியில் துணி காய போட சொல்லிட்டு அதை ரசிச்சுக்கிட்டே கவிதை எழுதியிருப்பாரு. நோனோ, அவர் ஒரு இயற்கை விரும்பி. காணி நிலத்துல ஒரு அழகான மாளிகை கட்டி, பக்கத்துல ஒரு சின்ன கிணறு, சுற்றிலும் ஒரு 10-12 தென்னை மரம், கோயில் கூவ தென்றல் தவிர அவர் கனவு இல்லத்துல வாழ்ந்துட்டு வருவோம். வாழ்ந்தா இப்படி வாழணும். ஆனா அவர் சீக்கிரமே இருந்துட்டார்ல. டேய், நீ சும்மா இருக்க மாட்ட. உண்மைதான்,
அவர் 38 வயசுல சீக்கிரமாவே இறந்துட்டாரு. ஆனா யானை தூக்கி போட்டுதான் இறந்துட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. யானை தூக்கி போட்டு அவர் கொஞ்ச நாள் உயிரோட வாழ்ந்து அது கழிச்சு உடம்பு சரியில்லாம தான் அவர் இறந்தாரு. காலா கால அருகே வாழ சற்றே உன்னை மிதிக்கிறேன் பரின்னு பாரின கவிடா அவரு. டேய் கூல்டா, எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா அவர் யாருக்கும் பயப்படாம தன் மனதில் உண்மை என்பதை உறக்க சொன்னாரு. அவரை மத்தவங்க அவுட்காஸ்ட் பண்ணினாலும் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா இருந்தாரு. எங்க அம்மா அவரோட பாசிட்டிவிட்டி பத்தி சொல்லுவாங்க. எதையுமே நடக்கிற முன்னாடி நடந்த மாதிரி சொல்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோங்க, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் ஃபாரினில் பெண்கள் நடத்த வந்தோமே, இது எல்லாமே சுதந்திரம் கிடைக்கிற முன்னாடியே சொல்லிட்டாரு. அதெல்லாம் சரி, அவர் எதுக்குடா தமிழை மெல்ல சாகும்னு சொன்னாரு? அவர் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல, அறகுறைய கேட்டு வந்து எதையும் உணராத. அவர் சொன்னது இப்படி: மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் மிசிறியோங்கும் என்றந்த பேரை உரைத்தான். இந்த வசையென கேள்திடலாமோ, சென்றிட வீரட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பேன். வாவ், எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. அது நீ எவ்வளவு அருமையா சொல்ற. எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் தமிழ் தாய்மொழியா இருக்கிறவங்களாச்சும் இப்ப நம்ம பேசுற மாதிரி முடிஞ்ச வரை தமிழ்ல பேசணும். அதாவது குட் மார்னிங் சொல்லாம வணக்கம், தேங்க்ஸ் சொல்லாம நன்றின்னு சொல்லி பழகணும். சூப்பர், நம்ம பாரதியாரோட பர்த்டேக்கு எடுக்கிற நல்ல முடிவு. முடிவெல்லாம் அப்படி எடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கை கொடுத்தா அதை சாப்பிடாம உட்காந்து வக்கனையா பேசிட்டு இருக்கீங்க. இதே பீஸா பர்கர்னு கொடுத்துருந்தா இந்நேரம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பீங்க. அதை விடுப்பா, எங்களுக்கு 30th அன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு ஸ்பெஷல் ஐடியா கொடு. ஒரு ஐடியாவும் வேணாம். இவ்வளவு நேரம் நீங்க பேசினதே சூப்பரா இருந்தது. இப்ப பேசினதை அப்படியே பேசுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி காணொலியா போட்டு காமிச்சிடுறேன். எப்படி அங்கிள், நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்களா? எஸ், சூப்பர் சூப்பர். ஏய், தமிழ்ல பேசுறா. ஐயா, உங்க யோசனை அருமை, நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு. வாழ்க வாழ்க பாரதி, வளர்க மகாகவி பாரதி தமிழ்ச் சங்கம். எங்கு காணினும்